விவாகரத்து அப்படிங்கிறது மேஜரா வரதே சந்தேகத்தினால அதிகமா வருது சார். அதாவது எனக்கு ட்ரஸ்ட் அங்க பிரேக் ஆகுது. என் ஒய்ஃப் பேர்ல, இல்ல என் ஹஸ்பண்ட் பேர்ல அவங்களுடைய நடத்தையில நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் 90% அதனால வருது. 90% அதுக்கு மேற்பட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னா, அவங்க அப்பா, அம்மா. அதாவது பையன் சைட்ல இருக்க அப்பா, அம்மா, இல்ல பொண்ணு சைட்ல இருக்க அப்பா, அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ஃபேமிலின்ட்டு ஆயிட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள தனியா விட்டுறணும். பட் அந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்றாங்களான்னா, அது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. என் அப்பா, அம்மா சொல்றத நான் கேட்கிறேன். உங்க அப்பா, அம்மா சொல்றத நீங்க கேளுங்க. ஏன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 25, 30 வயசு வரைக்கும் நான் அவங்களுடைய பேச்ச கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ, அவங்க எனக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த தேர்ட் பார்ட்டி மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வரப்போ, பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் தேர்ட் பார்ட்டி தான். அவங்களுடைய ஹிண்ட்ரன்ஸ உள்ளார கொண்டு வரப்போ, அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. அதையும் நம்ம பார்க்குறோம். வந்து லவ் மேரேஜா இருந்தாலுமே அவங்க எல்லாமே தெரிஞ்சு, லவ் பண்ணி, ஒரு பல வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மேரேஜ் பண்ணி 3 நாள்ல டிவோர்ஸ் வந்த கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா, அவங்க லவ் லைஃப்ல இருக்கப்போ தனித்தனியா இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ தெரியறதில்ல. ஒண்ணா இருக்கிறப்போ அவங்களுடைய எல்லா பழக்கவழக்கங்கள்லேருந்து எல்லாத்துலயும் மாற்றம் தெரியறப்போ, நான் லவ் பண்ணது இவரு இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்சன் இல்லங்கிறனால உடனே அப்படியே டிவோர்ஸ்க்கு வந்து நிக்கிறாங்க. இப்போ டிவோர்ஸ் கேஸஸ் ரொம்ப சென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு.